ரவை கேரட்டை கலந்து கேசரி அப்பத்தா ஸ்டைலில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கர்லேயே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். குக்கர் காஞ்சதும் 5 ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு ஒரு அழகு ரவையை 1 நிமிஷம் போல் வறுத்து விடணும். ஒரு அழகு ரவைனா 200 கிராம் ரவை. வறுத்து வச்ச ரவையாக இருந்தாலும் வறுத்துக்கிட்டால் தான் கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 துருவின கேரட்டையும் சேர்த்து நெய், கேரட்டு, ரவை எல்லாம் ஒன்று போல் கொஞ்ச நேரம் கலந்து விடணும். 1 பங்கு ரவைக்கு கேசரிக்கு 3 பங்கு தண்ணி எடுக்கணும். பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சுக்கணும். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி உப்புமாவுக்கு சேர்க்கணும். பொடிச்ச 2 ஏலக்காயும் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கெட்டிப்பட்ட பிறகு 1 பங்கு ரவைக்கு 3/4 பங்கு சர்க்கரையை சேர்த்துருக்குறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 பங்கு ரவைக்கு 1 பங்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா 1 பங்கு ரவைக்கு அரை பங்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு நம்ம கேரட்டை சேர்த்துருக்கிறதால ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நெய் தடவின தட்டில் சேர்த்துட்டு ஆறின பிறகு நெய் தடவின கத்திரி எடுத்து பீஸ் போட்டால் சூப்பரான டேஸ்டான ரவா கேரட் கேசரி அப்பத்தா ஸ்டைலில் ரெடி.